யாரது என்று நடுங்கும் குரலில் கேட்டான். பதில் ஏதும் வரவில்லை. மீண்டும் கழிவறை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இப்போது அந்த நிழல் அவனை மிக நெருக்கமாக தொடர்வது போல் அவனுக்கு தோன்றியது. கழிவறையின் கதவை திறக்க முயன்றபோது ஒரு விசித்திரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. அஜித் அதிர்ச்சியில் உறைந்தான். அவனுக்கு முன்னால் ஒரு வேப்ப மரத்தின் நிழலில் இரத்த சிவப்பு நிற புடவை அணிந்த ஒரு பெண் உருவம் நின்று கொண்டிருந்தது. அவளது கண்கள் இருட்டில் ஜொலித்தன. அந்த உருவம் மெதுவாக அஜித்தை நோக்கி நகரத் தொடங்கியது. அதன் கால்கள் தரையில் படாமல் காற்றில் மிதப்பது போல் இருந்தது. அந்த பெண்ணின் முகம் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவளது பார்வை அஜித்தை ஊடுருவியது. பயத்தின் உச்சத்திற்கு சென்ற அஜித் அலறக்கூட முடியாமல் அப்படியே மயங்கி தரையில் விழுந்தான். பூஜை அறையில் இருந்த செல்வம் ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்தார். கையில் டார்ச் லைட்டுடன் கொல்லைப்புறத்திற்கு வந்தவர் அஜித் மயங்கி கிடப்பதைக் கண்டு பதறிப்போனார். அவனை தூக்க முயன்றபோது அங்கு நிலவிய ஒரு அமானுஷ்யமான அதிர்வை அவர் உணர்ந்தார். செல்வம் தன் பையிலிருந்து புனிதமான திருநீற்றை எடுத்தார். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று உரக்க முழக்கமிட்டு அஜித்தின் நெற்றியில் திருநீற்றை பூசினார். அந்த புனிதமான மந்திரம் ஒலித்த அடுத்த நிமிடம் அந்த சிவப்பு புடவை உருவம் ஒரு புகையைப் போல காற்றில் கரைந்து மறைந்தது. அஜித் மெதுவாக எழுந்தான். அவனது பயம் நீங்கியிருந்தது. செல்வம் அவனை தாங்கி பிடித்துக்கொண்டு, பயப்படாதே, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று கூறி அவனை அழைத்துச் சென்றார். அதிகாலை சூரியன் உதிக்கத் தொடங்கியது. இருவரும் அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். இருள் விலகி ஒளி பிறந்தது.